வணக்கம்ப்பா, மகாண்டி கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி செட்டிநாட்டில் கொஞ்சம் பாத்திரம் பேசணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். இது நல்லா உருண்டை செம்புப்பா, மாம்பழ செம்புன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துக்கு பேர் அடிச்சிருக்காங்க பாருங்களே, அழகம்மாள்னு சொல்லி. இது ஒரு 3/4 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. இது நல்ல வெங்கலம். வாய் அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.25 இன்ச்சு இருக்குது, 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் 5 இன்ச்சு இருக்குப்பா. நல்ல கனம் வெங்கல கும்பாப்பா. இது ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல கனம் கும்பாவும். ஒவ்வொன்று லேசாக இருக்குது, நல்லா கனமாக இருக்குது. 7.5 இன்ச்சு உயரம். அகலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 இன்ச்சு வருது வருங்க. இந்த பாலத்தோடு சேர்த்து ஒவ்வொரு கும்பா மேலே லேசாக இருக்கும். இது நல்லா கனமாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பொருள். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வட்டம் பொருள் பூரா நல்லா தரமான பொருளாக இருக்குப்பா. எவ்வளோ நேரம் அந்த சவுண்டு இருக்கு பாருங்க. சவுண்டுன்னு இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்படி பிடிச்சாதே அந்த சவுண்டு நிற்கிது. இது 1.25 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. இது நல்ல கும்பா, நல்லா இருக்குது. நல்ல முறி கும்பா. நம்ம ஊர் சைடில் இதெல்லாம் களி கூழ் கஞ்சி இதுலேயே அந்த காலத்துலாம் சாப்பிடுவாங்க. இதோட அளவு எடுத்துக்கலாம். 7 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வருது. நல்ல சரியான வெங்கலம். ரெண்டுமே முறி வெங்கலந்தே. இது அரைப்படி நாடிப்பா. இதோட வேலைப்படை பார்த்தீங்களா, அப்படியே இந்த நெற்கதிர் அடிச்சிருக்காங்க பாருங்க. நகாசு வேலையிலேவோ நெற்கதிர் உள்ளே இருக்கிறது பூரா நெற்கதிர். வெளியே அந்த ஏதோ ஒரு பொம்மைகள் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. கீழே அதே மாதிரி நெற்கதிர். இது உள்ளே இந்த குழியாக இருக்கிறது லாபம்னு சொல்லுவாங்க. அளந்து உள்ளே இருக்கும். கீழே பாதம் வச்சுருக்காங்க. வெங்கலப்படி. இது அரைப்படி பிடிக்கும். 1 படி நாளிலே இது பாதி அரைப்படி நாளி. நாலரை இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வருது. போட்ட படியில் பூரா வார்ப்பு இருக்கும். இதில் நகாசு வேலை, நிறைய நகாசு வேலை இருக்குப்பா. படி நல்லபடி கனமாக இருக்குது. வெங்கலப்படி. காப்பி ஃபில்டர்ப்பா. காப்பி ஃபில்டரோட அதாவது கீ பாட்டை மட்டும் 1/2 லிட்டர் பிடிக்கும். 9 இன்ச்சு இருக்குது பாருங்க. நல்ல பெரிய ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது கீ பாட்டை மட்டும் உங்களுக்கு 1/2 லிட்டர் பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா பெருசு. இந்த நல்லா இருக்குது. நல்லா கும்பல் வச்சது. இது செட்டிநாடு. கும்பல் வச்சது பூரா செட்டிநாடு ஐட்டம். இதை கீழேயும் முடிக்கலாம். நம்ம 1/2 லிட்டருக்கு மேலே உங்களுக்கு ஒரு 10 பேர் வரைக்கும் குடிக்கலாம். முளைப்பறி கூடப்பா. நம்ம போட்டிருக்கிறதுல இது ரொம்ப பெருசுப்பா. இது அந்த காலத்து இது பாலிஷ் பண்ணியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. நல்லா பாலிஷ் பண்ணிச்சு. உள்ளே வருங்க சலங்க சத்த மாதிரி கேட்கும். அதுபோக இதில் கிளி இருக்குப்பா. பூராமே நகாசு வேலை. பாருங்களேன், கிளி இருக்கு பாருங்க. பூராமே கை வேலை. இங்கே ஒரு கிளி இருக்குது. ஒரே ஒரு கிளியே இருக்குது. பூரா பாலிஷ் பட்டி போட்டு வாங்கியாச்சு. இது என்னன்னு கேட்டிங்களா, இந்த பித்தாளை தகட்டவே எடுத்து முறுக்கி இப்படி உள்ளே மடக்கி வச்சுருக்காங்க. இந்த நல்லா கயிறு போட்டு கட்டுறது மாதிரி இருக்காருங்க இந்த டிசைனு. இந்த கூடைய ரொம்ப பெருசு. இதோட அகலத்தை பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு மேலே இருக்குதுப்பா. 12 இன்ச்சு இருக்குது. 13 இன்ச்சு இருக்குது பாருங்க. 1 அடிக்கு மேலே இருக்குது. உயரம் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 லிட்டர் தண்ணி குடிக்கும். 8 இன்ச்சு இருக்குது உயரம்.
இது பழைய காலத்து நகாசு வரப்போ உள்ள சலங்க சத்தியத்தோடு இருக்குது. ரொம்ப கருப்பாக இருக்கிறனால பாலிஷ் பண்ணியாச்சு. பிரியாணி பாத்திரம் ஏற்கனவே 2 பாத்திரம் போட்டிருந்தேன், இதே மாதிரி போட்டிருந்தேன். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வெண்கலமாக தெரியாதுல்ல, அவ்வளோ கனார்னு சத்தம் வரும். இது வந்து காப்பர். அதாவது ஒரு 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மட்டன் போட்டு நம்ம பிரியாணி வச்சுக்கலாம். நம்ம 1/2 கிலோ சாதம் போட்டு நம்ம வடித்து வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். பூராமே நல்லா அடி பாத்திரம். அப்படியே இந்த தகடு எல்லாமே நல்லா அடித்து வேலை பார்த்துருக்காங்க பாருங்க. இந்த வரும்பெல்லாம் டிசைனை பாருங்கள். இந்த வாய்ப்பகுதியெல்லாம் நல்லா பொட்டு போட்டு அடித்து வேலை பார்த்துருக்காங்க. நல்ல பழைய காலத்து ஈயப்பூச்சி நல்லா இருக்குது. நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்க செய்ய நல்லா குழம்பு சாப்பாடு செய்யறது நல்லா இருக்குது. ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கும். இந்த விட நான் தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றல. இப்போ ரொம்ப லேட்டாகுதுன்னு சொல்லிட்டு 9.5 இன்ச்சு இருக்குது பாருங்க வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இது வந்து சோறு வடிதட்டுப்பா, வெங்கலம். இந்த போயமே நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. வெங்கலத்தட்டு பாலிஷ் பண்ணியாச்சு. அந்த காலத்து இதில் சாப்பாடு வடிதட்டுவாங்க. கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த பாத்திரத்துக்கு, பிரியாணி பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்குது. 9 இன்ச்சு இருக்குது பாருங்க அகலம். நல்ல கனம். நல்லா கும்பல் வச்ச நெய் ஜாடிப்பா. 1 லிட்டர் பிடிக்கும். நல்லா இருக்கு பாருங்க. இது 1 லிட்டர் பிடிக்கும்ப்பா. இது ரொம்ப ரேராக இருக்குது. நெய் ஜாடி அந்த கும்பல் வச்சதே கிடைக்க மாட்டேங்குது. அஞ்சு இன்ச்சு இருக்குது இப்போ வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.5 இன்ச்சு இருக்குது. 1 லிட்டர் பிடிக்கும். கும்பல் தூக்குவாளிப்பா, செட்டிநாடோட கும்பல் தூக்குவாளி. இது ஆண்டிக் பீஸாகவே போட்டிருக்கேன்ப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்லா அந்த காலத்து வெள்ளியை பூச்சிருக்காங்க. உங்களுக்கு உள்ள வாழையை பார்த்தீங்கனாலே தெரியும். வெள்ளை விளையன்னு இருக்கு பாருங்களேன். வெள்ளை விளையன்னு இருக்கா. இது 2 தடவை விலை கழுவுனாலே சரியாக போகும். வெள்ளியை பூச்சி, அதனால் அது பாலிஷ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே போட்டிருக்கேன். இது 2.5 லிட்டர் பிடிக்கும். காப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல வாளி, ஒரு வித்தியாசமான வாளி. ஆண்டிக் பீஸ் வருங்க. எப்படி இருக்குது கலரே வருங்கவே, நல்ல கலராக இருக்குது. ஒருத்தவங்க இந்த ஆண்டிக்கோடையே கேட்குறாங்க. என்ன பால் செம்புப்பா. போன வட்டம் 2 போட்டிருந்ததில் அதையும் வாங்கிட்டாங்க. இப்போ பால் செம்பு நிறைய விரும்பி கேட்குறாங்க. இந்த 2 பால் செம்பு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 300 ml பிடிக்கும். இது 6 லிட்டர் பிடிக்கும். 3.5 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகம். உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்குது. 2யுமே போன வட்டம் அதுக்கு முந்தின வட்டம் வாங்கினதால இந்த வட்டமும் 2 போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. 3 இன்ச்சு இருக்குது உயரம். வாயகம் வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. இது எண்ணெய் கலையம்ப்பா. ஒரு 450 எண்ணெய் பிடிக்கும். வெங்கலம் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயரமும் 3 இன்ச்சு தான் இருக்குப்பா. முந்திரி பூஜாப்பா. உள்ள டம்ளரோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள டம்ளரோடு இருக்குது. இது பழைய காலத்து கூஜாங்களால் லேசங்கனக்குள்ளே அவனுக்குள்ளே கொஞ்சம் லேசாக சொட்டியாக தேப்ப இருக்கும். ஏன்னா இப்போ வர கூஜாலாம் கிடையாது. இது பழைய காலத்து கூஜா. முந்திரி கூஜா 6 லிட்டர் பிடிக்கும். வெங்கல கூஜா. இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால லேசாங்கனாங்க அமைங்க தேப்பாக இருக்கும். உயரம் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு இருக்குது. வாயகம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வருது. பால் தூக்குப்பா. இது பழைய காலத்து பால் தூக்கு. அந்த காலத்துல எல்லாம் சினிமா படத்தில் எங்கே அமைச்சிருப்பாங்களா அந்த மாதிரி. சரிங்க. இதுக்கு லாக் டைப்லாம் இருக்குது பாருங்க. நல்ல வெள்ளியம் பழைய காலத்து ஈயப்பூச்சி நல்லா இருக்கிறாங்க. நல்ல இதெல்லாம் காப்பர் விட்டு இது பாருங்க எப்படி இருக்குது. இந்த கைப்பிடி காதை எப்படி இருக்குன்னு பாருங்க. தலை கம்பி விட்டு நல்லா இருக்குது. இது 1 லிட்டருக்கு மேலேயே பிடிக்கும். பால் கேனு
பால் தூக்கு இல்லை, பால் கேனு பேரெல்லாம் போட்டிருக்காங்க. இதுலையுமே மூடியிலையுமே காப்பரை விட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எண்ணெய் வாங்கி ஊற்றி வைக்கணும்னாலும் ஊற்றி வச்சுக்கலாம். அதில் அது ஆட்டுக்கு இருக்கும். உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சு வருது. அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வருது. இது வந்து காப்பர் தட்டுப்பா. இது வந்து நம்ம செவுத்தில் மாட்டுறது. இப்படி இது எம்போஸ் இதுப்பா. இது 100-120 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ரொம்ப பழைய காலத்துக்கு பூராமே நகாசு வேலை. இது பாருங்களேன், ஒரு பாட்டி தலையில் விறகு கட்டு வச்சுருக்காங்க பாருங்க. விட்டு மரம் வீட்டு பூரா புல் தரைங்க. அவங்களுடைய குச்சி ஊண்டிக்கிட்டு ஒரு தலையில் தகப்பா வச்சுக்கிட்டு விறகு வச்சு சுமந்துக்கிட்டு போகிறாங்க பாருங்க. அந்த பாட்டியோட காலெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் அப்படியே வளைஞ்சு போய் நேச்சுரலாகவே இருக்குது பாருங்க. ரொம்ப இதெல்லாம் வித்தியாசமானது. நம்ம செவுத்தில் மாட்டுறதுக்கு, வரவேற்பறையில் மாட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்டிக் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பீஸ்ப்பா. ஒம்பது இன்ச்சு இருக்குது. காப்பர்ப்பா. கருங்காலி பொம்மை இது. இப்போ வந்து நிறையா குழுவுக்கு கேட்குறதுனால இந்த வாங்கிட்டு வந்தீங்கப்பா. ரொம்ப அலங்காரத்தோடய இருக்காங்க பாருங்க. இது நல்ல தலைப்பகையோடு நல்லா இருக்காது. இந்த மாவு நல்ல அலங்காரத்தோடு இருக்காங்க. இந்த அலங்காரத்தோடு பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை கோலத்தில் இருக்காங்க. இந்த அம்மாவுடைய தாலியெல்லாம் பாருங்களேன், இந்த பொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல தாலி, அது இந்த தாலி கொடி, நெக்லஸ்ஸு, இந்த உள்ள இந்த முத்துமணி மாலை, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இதையுமே பிரிக்காமல் அப்படியே போட்டிக்கப்பா. இது வந்து ஒரு சின்ன காய் ட்ரே, சின்னதாகத்தே இருக்குது இந்த காய் ட்ரே. அந்த 4 இன்ச்சு இருக்குது, 4க்கு 4 இருக்குது. நல்லா இருக்குது. இந்த பொம்மை நல்ல ஜோடி பொம்மைப்பா. கணவன் மனைவி. 7 இன்ச்சு 7 இன்ச்சு இருக்குது. இது 7 இன்ச்சு தேப்பா இருக்குது. நல்ல கட்டப்பா. பொருள் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு பாதை வச்ச கிண்ணப்பா, வார்ப்பு கிண்ணம். சங்கு கிண்ணத்துலேயே இது பெரிய கிண்ணம், நல்லா வட்டமாக இருக்காரு. இது வந்து ஒரு 6 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே ஒன்று பெருசு போட்டிருந்தேன், அது சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆறு இன்ச்சு இருக்குது. வாயகம் உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு வருதுப்பா. வெள்ளோடு வெங்கல உருளிப்பா, பருப்பு உருளி. உருளியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெள்ளை இருக்கு பாருங்க. அதே மாதிரி அட்ரஸ் இருக்குது பாருங்க. இந்த அட்ரஸ் இருக்கிறது பூராமே ரொம்ப பழமையானது. இப்போ இந்த அட்ரஸ் சீல் கொடுத்துருப்பாங்க. 1 லிட்டர் பிடிக்கும். கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுக்கு பால் வாங்கி காய்ச்சிக்கிடலாம், ஸ்வீட் பண்ணிக்கிடலாம். 6 இன்ச்சு இருக்குது. வாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வருது. இது அதிலே பெருசுப்பா. இது வெள்ளோடு வெங்காயம் பருப்பு இதேப்பா. ரொம்ப கனமாக இருக்குது. இதில் வந்து பேர் வெட்டியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்து கல்வெட்டு பேர் மாதிரி. இது வந்து வெட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க. நல்ல வாய்ப்பு நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 2-2.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 2லேருந்து 2.5 லிட்டர் பிடிக்கும். வாயகம் பாருங்க, 7 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. இது விளக்கு வைக்கிறதுப்பா. இந்த சாமி ரூமில் சாமி வச்சுக்கிடலாம். குத்து விளக்கு மாதிரி இருக்குது. விளக்கும் வச்சுக்கிடலாம். சின்னதாக ஒரு பூ போட்டு, ஒரு சின்ன கிண்ணத்தில் பூ போட்டு நம்ம ஒரு இதாக பூ உருளையாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூ போட்டு தட்டில் ஊர்லியாகவும் வச்சுக்கலாம். ஸ்டாண்டு குத்து விளக்கு மாதிரியே இருக்குது. ஒரே மோல்டிங்கி கலட்ட முடியாது. 6.25 இன்ச்சு இருக்குது.
உயரம் வெண்கலம். பார்த்திங்கன்னா வடைச்சட்டிப்பா. நிறைய வடைச்சட்டி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 4 வடைச்சட்டி கிடச்சிருக்கு. சவுண்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல சவுண்டு, நல்லா இருக்குது. இந்த வட்டம் ஒரு 2-3 பாத்திரம் தவிர மற்ற எல்லாமே வெண்கலம் தேப்பா. 7.5 இன்ச்சு இருக்குது. இது ஒரு வடைச்சட்டி. இது நல்ல கனமாக இருக்குப்பா. எல்லாமே கனகனமாக இருக்கும். நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களும் தெரியும் எவ்வளோ வெயிட்டில் இருக்குது அப்படின்னு. பாத்திரம் அவ்வளோ கணத்தில் போட்டு கொடுப்பேன். 8.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். இது ஒரு வடைச்சட்டிப்பா. இது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வடைச்சட்டிப்பா. ரொம்ப வெயிட்டு கனமாக இருக்குது. சட்டி காயறதுக்கு நேரம் ஆகும். ஆனால் சிம்மில் வச்சிட்டோம்னா சீக்கிரம் வேலையாயிடும். அரை பதத்துலேயே அமர்த்தி விட்டோம்னா சீக்கிரம் அந்த சூட்லேயே நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடும். 9.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். கனம் பயங்கர கனம். அப்படியே அடுப்பில் வச்சா நல்லா நின்றுக்கிறோம். நல்லா பெரிய வடைச்சட்டி. வதக்க பொரிக்க கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு நெய் ஜாடிப்பா. 1/2 லிட்டர் பிடிக்கும் நெய் ஜாடி. வெங்காயம் நிறைய நெய் ஜாடி கட்டுங்க. இது ஒரு வித்தியாசமான நெய் ஜாடிங்க. இருங்க மூடி வருங்க. கீழே விழுகாது. கிச்சன் இருக்குது. வாயகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வருது. வெங்காயம் 15 ஜாடி. அதே மாதிரி இது ஒரு மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம்ப்பா. மீன் சட்டி பித்தளை பாத்திரம் நல்லா அகலமாக இருக்குது. வதக்க பொரிக்க பிரியாணி கூட இதில் வச்சுக்கலாம். வட்டமாக இருக்கிறதுனால 11 இன்ச்சு இருக்குது வருங்க அகலம். உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.5 இன்ச்சு வருது. ஒரு 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்ராக்சிமேட்டாக. இது ஸ்டாண்டுப்பா. தனித்தனியாக கழட்டிக்கிறலாம். அதாவது 5 மெழுகு வத்தி வச்சுக்கிறலாம். இங்கிட்டு 2 இங்கிட்டு 3. நான் பழைய காலத்து வேலைப்படுப்பா. இப்போலாம் இந்த மாதிரி கிடைக்காது. இதோட வேலைப்படை பார்த்தீங்களா? பழைய காலத்து வேலைப்பாடு. குத்து விளக்கு மாதிரியே இருக்கும் உள்ளே எல்லாம். எட்டரை இன்ச்சு வருதுப்பா உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச்சு வருதா? 7 இன்ச்சு வருது. 2 டம்ளர். போன வட்டம் போட்டிருந்த எல்லா டம்ளரும் போயிடுச்சு. அதனால் இந்த வட்டம் இதில் 2. இது வந்து டீ டம்ளராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜூஸும் குடிச்சிக்கலாம்ப்பா. பெரிய டம்ளர். இது 450 ml பிடிக்கும். வெங்கல டம்ளரு. வாயகலம் பாருங்க. 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்குது. 4 இன்ச்சு. இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. 4 இன்ச்சு வாய் அகலம் இருக்குது. உயரமும் அதேமாதிரி 4 இன்ச்சு இருக்குது. இது நல்லா உருண்டை செம்புப்பா. நல்லா வெங்கல செம்பு. நிறைய டம்ளரு செம்பு எல்லாம் கிடைக்கிட்டே இருக்கிறதுனால நான் பாலிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்குது. வாயகலம் பாருங்க. 3 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வருது. இது வடைச்சட்டிப்பா. இதுவும் அதே மாதிரி வடைச்சட்டி. இது கொஞ்சம் குட்டி சைஸு. வடைச்சட்டியாக மட்டும் இல்லை, பூலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சாப்பாடு போட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கரலாம். சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கரலாம். அதே மாதிரி ஏதாவது மாவு பிசையணும்னா பிணைஞ்சிக்கலாம். 7 இன்ச்சு வருது. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. வடைச்சட்டியாக மட்டும் இல்லை, எல்லா பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வித்தியாசமாக 2 டம்ளர்ப்பா. பாதை வச்சுருக்காருங்க. நல்ல டிசைன் டம்ளர். வார்ப்பு வச்சது. பழைய கால டம்ளர். பேர் இருக்காரு இந்த காலத்து பேர். மாரியம்மான்னு சொல்லி. இதில் பேர் இல்லை. ஒன்றில் மட்டும் பேர் இருக்குது.
இது 400லேருந்து 450 ml பிடிக்கும். மூன்றரை இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வருது. இது வந்து 3.5 இன்ச்சு, அதே மாதிரி 4 இன்ச்சு உயரம். இது வந்து இந்த துணை தீபத்திலே நம்ம இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து இதுக்குள்ளே எண்ணெய் இருக்கிறது மாதிரி இதில் எண்ணெய் வந்து இப்படி ஊற்றிக்கிட்டு நம்ம சாமிக்கு தீபாராதனை காட்டுறது மாதிரி இப்போ வந்துருக்குப்பா. இதில் டிசைன் பாருங்களேன், எனக்கு ஒரு நட்சத்திரம், ஏகப்பட்ட நகாசு வேலை பார்த்துருக்காங்க. இந்த கரண்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு உள்ளே செயினே கோர்வையாக வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கரண்டியில் கூட வேலைப்பட பாருங்க. வெங்கலம் ஒரு 100 ml பிடிக்கும்ப்பா எண்ணெய். 9 இன்ச்சு இருக்கு பாருங்க நீளம். உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வருது. நல்ல வேலைப்பாடு. இந்த எல்லாமே வெங்கலம்ப்பா. இது பனியார சட்டி, 3 குழி பனியார சட்டி, நல்லா கனமாக இருக்குப்பா. இது பாருங்க, இதோட அப்படியே இட்லி மாதிரி இருக்குது பாருங்க. ஒவ்வொரு இட்லி சாப்பிட்ற 2-3 பணியாரம் சாப்பிட்டா வகுறு நிறைஞ்சு போயிடும். எவ்வளோ அந்த காலத்துலலாம் பெருசாக தேப்பாக இருக்கும் இட்லி பணியாரமாக இருந்தாலும் சரி. இப்போ தான் சின்னதாக இப்போ ஆகிப்போச்சு. அப்போலாம் பெருசாக சுட்டு போடுவாங்க. 7 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா எங்கே இருங்க 3 இன்ச்சு வருதுங்க. நல்ல கனம், நல்ல வெள்ளைன்னு வெங்கலம். பால் செம்புப்பா. இது 6 லிட்டர் பிடிக்கிற பால் செம்புப்பா. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு. இது தலைகீழ ஒரு பேர் எழுதியிருக்காங்க பாருங்க, நான் போட்டிருக்காங்க பாருங்க. இது 6 லிட்டர் பிடிக்கும். வாயகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. உயரமும் உங்களுக்கு 3.25 இன்ச்சு இருக்குது. இது 2 டிசைன் டம்ளர்ப்பா, பாதை வச்சது. ஜூஸு, சர்பூத்து, மோர், பால், டீ எதுனாலும் நம்ம குடிச்சிக்கலாம். நம்ம தண்ணி பானையில் கூட வச்சுக்கிடலாம். 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு வருது. இது அதே 3.25 இன்ச்சு, உயரம் 4.5 இன்ச்சு. 2 ஒரே மெத்தே இருக்குது. வெங்காய டம்ளர், தூபக்கால்ப்பா, குட்டி தூபக்கால். நம்ம துணை தீபமாக வைக்கிடலாம். வெங்கலம் 7 இன்ச்சு வருதுப்பா நீளம். எண்ணெய் கலைன்னு சொல்லிட்டேல. தயிர் செம்பு, இது ஒரு 400 ml பிடிக்கும். இது 3/4 லிட்டர் பிடிக்கும். வெயிட்டு இது வந்து 1 கிலோ நெருக்கி இருக்குது அந்த செம்பெல்லாம். அவ்வளோ கனம். 4.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு வரும் பாதத்தோடு. இது அதே தயிர் செம்பதே 4 இன்ச்சு இருக்குது. வாயகலம். உயரம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. நல்ல கனம். ரெண்டுமே நல்ல செம்பு, நல்ல கனமாக இருக்குது. இது ஒரு லோட்டாப்பா, வெங்கல லோட்டா. எவ்வளோ ஒடுக்கமாக இருக்குது அந்த கை பிடிச்சி நம்ம மோந்து குடிக்கிற இடத்துல நல்லா ஒடுக்கமாக இருக்குது. 6 லிட்டர் பிடிக்கும்ப்பா. வெங்கல லோட்டா வித்தியாசமாக இருக்குது இந்த லோட்டா. 3 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வருது. இப்போ வாங்கிட்டு வந்த பொருளை பூரா உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வணக்கம்.